நம்ம தமிழ்நாட்டு அரசியல ஓவியாக்கோ கையாண்டு லோகருக்கோ தெரியுமா? விஜய் அவருடைய ரசிகர்களை தவறாக பயன்படுத்திக்கிறார். கிட்டத்தட்ட 41 பேர் அந்த எப்படி சொல்லுது, அந்த தள்ளுமுள்ளு நெருக்கடியில் இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருத்தங்களை விஜய் தெரிவிச்சிருக்கணும். விஜய் அவங்க அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. உங்க பிரச்சாரத்தில் போயிருக்கு, உங்களை பார்க்க போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க? ஒரு சினிமா நடிகனுங்க, நீங்க சினிமா நடிகனா பாருங்க, அவனை போய் ஒரு அரசியல் தலைவனா நீங்க பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு வீடியோவில் 4-5 டேக் எடுத்து 7-8 டேக் எடுத்து நடிச்சு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. பிரஸ்ஸை சந்திப்பாரா? மக்களை சந்திப்பாரா? விஜயகாந்த் மாதிரி ஆளுமையான ஆட்களையே வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அரசியல் இருந்து. அப்படின்னும்போது விஜயெல்லாம் எம்மாத்திரம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்கா? ஏதாவது அரசியல் அறிவு இருக்கா? அது காரணம் நான் முதல்ல சொன்னதுதான், விஜய்க்கு அரசியல் அறிவே கிடையாது. அது இல்லாமல் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா இதை தாண்டி அரசியல்லையும் விஜய் சார் அவரோட பயணம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சினிமா சார்ந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்துச்சா, இல்லை இப்போ அதோட தொடர்ச்சியாக இது தொடருதா அப்படின்றதெல்லாம் நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேள்வி தான் சார். விஜய் சார் அவர்கள் அப்படின்னாலும் மோஸ்ட் சைலண்ட் பர்சன், மோஸ்ட் யார்ட்டையும் பேசாத பர்சன். முதல்ல சைலண்ட் பர்சன்ட், இப்போ மோஸ்ட் வயலண்ட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. ஆமாம் சார், அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்க பெருசாக எந்த பிரச்சனைகளையும் ஈடுபடுற ஆள் கிடையாது. ஏன்னா சினிமா வட்டாரங்களில் அப்படி சொல்லிட்டா இப்போ வைலண்ட் பர்சனாக உங்களுடைய பார்வையில் இருக்காங்க. அண்ட் ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு சினிமா துறையில் வருது? எதுக்காக இந்த பர்டிகுலர் கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இஷ்யூ போடுச்சு 27ஆம் தேதி. உங்களுக்கே அந்த பிரச்சனை தெரியும். ஸோ அப்போ ஒருத்தவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் போய் பார்க்குறேன், ஆக்ட்ரஸ் ஓவியா அவங்க அரஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த சைடில் கையடு லோகர் அவங்க ஒரு பக்கம் போட்டாங்க. ஆனால் நான் ட்விட்டரில் இது எனக்கு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஏன் சார் இவ்வளோ எதிரிகள் அப்படின்றத நான் முதல் கேள்வியாக கேட்குறேன். இல்லை, சினிமா நடிகராக மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே எதிரிகள் வரப்போகிறதில்ல. நீங்கள் எதுவுமே தெரியாமல் 0 லெவலில் அரசியல் அறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு குறுகிய காலத்தில் நீங்கள் எலெக்ஷன் நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. இது எப்படி? அதாவது நீங்கள் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்கா? ஏதாவது அரசியல் அறிவு இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் எதுவுமே புரிதல் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ விளையாட்டுத்தனமான விஷயமா? அதுதான் இங்கே கேள்வி. அதனால தான் பலர் சினிமா துறை சார்ந்தவர்கள் விஜயோட நெருங்கி பழகக்கூடியவர்கள், நெருங்கி பழகியவர்கள், பல படங்களில் விஜயோட நெருங்கி நடித்தவர்கள், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசினவங்களுக்கு விஜய் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அரசியல் அறிவுமே இல்லாமல் இப்படி மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு இருக்கிற மாசு, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாராக சினிமாவில் ஒரு பெரிய நட்சத்திரமாக இன்றைக்கி ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார் விஜய். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதில் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அவரோட படத்துக்கு பெரிய வியாபாரம் இருக்குது, பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய லெவலில் கலெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அந்த மாசை யூஸ் பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்காண்டி யூஸ் பண்ணி இந்த பாப்புலாரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய உச்சத்தில் அவரே தானே சொல்கிறார். அவருடைய கேரியரின் உச்சம் அப்படிங்கிறாரு. அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த கேரியரில் இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணி, அதாவது அரசியலுக்கு மக்களை அதை எப்படி சொல்கிறது, நான் ஒரு பெரிய தலைவன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஓட்டு போட வச்சு எப்படியாவது ஆட்சியில் உட்காந்துடலான்னு நினைக்கிறாரு. அது மிகப்பெரிய தவறு. அது சினிமாவில் உள்ளவங்களுக்கு நெருங்கி தெரிஞ்சிருக்கிறதுனால
பல பேர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. பல முக்கியமான ஆட்கள்லாம் இன்னைக்கு விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க, அதாவது ஓவியா வந்து விஜய் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கயாடு லோகர் வந்து விஜய் வந்து கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓவியாக்கோ வந்து கயாடு லோகருக்கோ அரசியல் அறிவு எப்படி விஜய்க்கு இல்லையோ அதே மாதிரி அவங்களுக்கும் இல்லை. அரசியல்னா என்னன்னு ஓவியாக்கு தெரியுமா? அதாவது வந்து 1967 அரசியல் தெரியுமா, இல்லை 77 அரசியல் தெரியுமா, வேற ஏதாவது ஓவியாக்கு தெரியுமா? இல்லை இந்த கயாடு லோகருங்கிறவங்க யாரு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா, அவங்க வந்து இங்கே நடிக்க வந்த ஒரு நடிகை, அவங்க இப்போதான் வந்து 1-2 படங்கள்ல தான் தமிழ் படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே அரசியலே தெரியாது, அரசியல் புரிதலே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு அரசியலை ஓவியாக்கோ கயாடு லோகருக்கோ தெரியுமா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதாவது வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கருத்து. இப்போ விஜய் வந்து ஒரு பாப்புலரான நடிகராக இருக்காரு, பாப்புலரான தலைவராக அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வந்து அவர் அப்படிப்பட்ட தலைவர் இல்லை, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது அவரை பற்றி வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அது இதுன்னு சொன்னோம்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலாம், ஒரு பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நடிகைகள்லாம் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்கிறோம். அதாவது அரசியலில் இன்றைக்கி வந்து பல பேர் இருக்காங்க, அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள். கமலஹாசன்லேருந்து நம்ம சரத்குமார்லேருந்து நம்ம ரஜினிகாந்த்லேருந்து இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் அரசியல் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது பாப்புலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியணும் இல்லை, அரசியல் வந்து தெரிந்த நன்கு அறிந்த பல பேர் இருக்கிறாங்க. எஸ்வி சேகர்லேருந்து பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து கருத்து சொல்லி இந்த மாதிரி விஜய் கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னால் அது வந்து தவறு கிடையாது. ஸோ இந்த தமிழ்நாடு அரசியல்னாலே என்னன்னே தெரியாத இந்த கயாடு லோகரும் வந்து ஓவியாவும் வந்து விஜய் கைது பண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தவறு. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். அவங்களுக்கு எந்த அரசியல் அறிவும் புரிதலும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பாப்புலாரிட்டிக்காண்டி பேசுகிறாங்க, அவங்கள நம்ம தவிர்த்தணும். மற்றபடி வந்து விஜய் வந்து நிறைய சினிமாக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து நான் முதல்ல சொன்னது தான், விஜய்க்கு அரசியல் அறிவே கிடையாது. அது இல்லாமல் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் சார், இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு முன்னாடியே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னாடியே சினிமா துறையில் இருக்கிறப்பயுமே நிறைய ஆப்போசிட்ல இருந்தவங்க இருந்தாங்களா, இல்லை ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஃபர்ஸ்ட்லேருந்தே தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று இந்த சினிமா துறையில் இருக்கிறப்பே நடந்துச்சா, இல்லை இது புதுசாக அரசியலுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்கள்லையும் எதிரி இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் எதிரிகள் இருப்பாங்க, சினிமா இருக்கிறவங்களுக்கு சினிமாவில் எதிரிகள் இருப்பாங்க. இப்போ அஜித் விஜய் 2 பேரும் எடுத்துங்களேன். அஜித் விஜய் 2 பேருமே போட்டி நடிகர்கள், 2 பேருமே சமகாலத்தில் வந்து நடிக்க வந்தவங்க. ஆரம்பத்துலேருந்தே பாருங்களேன், நான் சொல்கிற உதாரணங்கள் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அஜித் ஒரு படத்தில் வந்து ஒரு டயலாக் வைப்பார், விஜய் அட்டாக் பண்ண மாதிரி டயலாக் வைப்பார். விஜய் வந்து அஜித்தை பதிலுக்கு அட்டாக் பண்ண மாதிரி ஒரு டயலாக் வைப்பார். ஒரு பாட்டில் அஜித் வந்து விஜய் அட்டாக் பண்ணி பாடுவார், அடுத்த பாட்டில் வந்து விஜய் வந்து அஜித் அட்டாக் பண்ணி பாடுவார். ஒரு டான்ஸ் மூமெண்ட் வந்து விஜய் மாசா பண்ணுவார், அஜித் வந்து அது பண்ண ட்ரை பண்ணி அவர் ஃபெயிலியர் ஆவார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருந்துச்சு. ஸோ இந்த போட்டிங்கிறது வந்து எல்லா காலகட்டங்களையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, சினிமாவில் மட்டும் கிடையாது. ஒரு தொழில் போட்டி, இப்போ ஒரு 2 பேர் வந்து டீ கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள கூட அந்த போட்டியெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இது ஒரு மாஸ் மீடியாவில் இருக்கிற 2 நடிகர்களுக்கே போட்டி தான் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் சிம்பிள் உதாரணம், சாதாரணமாக நான் சொல்கிறேன் கேளுங்க. விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, அஜித் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதாவது வந்து என்னுடைய ரசிகர்களை நான் சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஸோ எதுக்கு அந்த அறிக்கையை கொடுக்கணும், என்ன காரணத்துக்காண்டி அந்த அறிக்கையை கொடுக்கணும்? அதாவது 33 வருடங்கள் வந்து நிறைவு பெற்றதுக்காண்டி அந்த அறிக்கையை கொடுக்குறாரு. ஒரு 30 வருஷம், 25 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் அப்படின்னா ஒரு ரவுண்டு ஃபிகர். 33 என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒவ்வொரு வருஷம் அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் இது வரைக்கும் கொடுத்துருக்கணும். ஆரம்பத்தில் 17, 18, 20, 21 கொடுத்துருக்கணும். ஸோ 33வது வருஷத்துக்கு மட்டும் திடீர்னு ஒரு அறிக்கை இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து ஒரு வெளிப்படையாக அவருடைய எதிர்ப்பை வந்து விஜய்க்கு தெரிவிக்கிறார். இதுதான் உண்மை. அவங்க ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை தவறாக பயன்படுத்திக்கிறார், சுய லாபத்துக்கு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இது வந்து எதிர்ப்பு எல்லா பக்கமும் இருக்குது. அஜித் விஜய் கட்சி ஆரம்பித்தாரு, எங்கேயாவது வந்து விஜய்க்கு வந்து வாழ்த்து சொன்னாரா? சூப்பராக இருக்குது தலைவரே, சூப்பர் நண்பா, சூப்பர், நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க, என்னுடைய வாழ்த்துக்கள்னு அஜித் எங்கேயாவது பதிவு பண்ணாரா? பத்மபூஷன் விருது வந்து அஜித் வாங்குறாரு, அஜித் வாங்கும்போது விஜய் வந்து எங்கேயாவது வெளிப்படையாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நண்பா உங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள்னு விஜய் சொல்லியிருக்காரா? கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் மட்டும் இல்லை, சினிமாவில் எல்லா இதுலேயுமே இந்த எதிர்ப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ விஜய்க்கும் இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்குது.
கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நான் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுறப்போ ஒரு சிலரும் சொல்லக்கூடாது, டேரெக்டாக வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த டேரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், நீங்களே அவரை வச்சு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸும் வந்து பண்ணியிருக்கீங்க. அவரை இப்போ நம்மளால் ரீச் பண்ண முடியலை அப்படின்றதும், ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருந்தால் ஃபினான்ஷியலாகவோ பர்சனலாகவோ இருந்தால் கூட அவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்றது ஒரு கருத்து வந்து முன் வைக்கிறாங்க. அதுவே அவர் வந்து ஹேட்டர்ஸாக மாறுறதுக்கு நிறைய காரணம் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ அது அந்தளவு உண்மையா சார்? அது விஜய் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ படம் தயாரித்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் எல்லாரையும் வந்து எட்டி மிதிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து அவருடைய கேரியரை அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணாரே தவிர ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இயக்குனர், தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து விஜய்க்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள யாரையுமே விஜய் கண்டுக்கல. இன்னொரு விஷயம், இங்கே வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, வினோதமான விஷயமோ அது என்னென்னா, விஜயோடைய தகப்பனார் எஸ். சந்திரசேகர் தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் துணை இருந்திருக்கார். விஜய் வந்து முதல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்தோட காம்பினேஷனில் வந்து செந்தூர பாண்டி எடுத்தார். அதுக்கப்புறம் ரசிகன் எடுத்தார், தேவா எடுத்தார். இப்படி அடுத்தடுத்து வந்து விஜயை வந்து எப்படியாவது வந்து பெரிய நடிகன் ஆக்கணும்னு எஸ். சந்திரசேகர் வந்து பெரும்பாடுபட்டார். அதுக்கப்புறம் அந்த படங்களுடைய கதை தேர்வுகள், இயக்குனர் தேர்வுகள், தயாரிப்பு தேர்வுகள் எல்லாமே விஜய்க்கு வந்து எஸ். சந்திரசேகர் தான் கூட இருந்து பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட தகப்பனே இன்னைக்கு வந்து விஜய் தூக்கி போட்டார். அதாவது வந்து அப்பாவே வந்து இன்னைக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பல வருடங்கள் வந்து தகப்பனாரோட பேசாமல் இருந்தார். எல்லாருக்குமே தெரியும். ஷோபாவையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தள்ளி வச்சிட்டாரு. ஸோ எஸ். சந்திரசேகர், ஷோபா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான், ஒரே மகனாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையன் உயிரோடு இருக்கும்போதே அவங்க அனாதைகள் மாதிரி ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் தம்பி, விஜய் வந்து அவங்க அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களையும் மதிக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. இதெல்லாம் உண்மையாக பொய்யா? நான் கேட்குற அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அவங்க அப்பா அம்மா மதிக்கிறாரா அப்படின்னா கிடையாது. அவரோட மனைவி குழந்தைங்களோட ஒன்றா இருக்காரா, ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காரா, மதிக்கிறாரா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு குடும்ப உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, நெருங்கிய குடும்ப உறவுகள், அந்த குடும்ப உறவுகளே விஜய் வந்து தூக்கி எறிகிறார். ஸோ இப்போ விஜயனுடைய மனநிலை மாறி போச்சு. விஜய் வந்து பணம், காசு, புகழ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதை, அதாவது வந்து அவர் சொல்றாரு கேரியரின் உச்சம் அப்படிங்கிறார். நான் சொல்றேன் விஜய் போதையின் உச்சம். அந்த போதையின் உச்சத்தில் விஜய் என்ன செய்யறேன்னே தெரியாமல் அவர் செஞ்சுட்டு இருக்கார். விஜய் என்ன நினைக்கிறார் தெரியுமா? அதாவது நம்ம வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், நம்ம நினச்சா என்ன வேணாலும் நடக்கும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாவேகாங்கிற ஒரு கட்சியை தொடங்கி புஷி ஆனந்த், அப்புறம் யாரோ நிர்மல் குமார், ஆதவர்ஜுனா, இப்படி 2-3 பேரை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை வந்து தொடங்கி நடத்திட்டு போனார். இப்போ கரூரில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு அசம்பாவிதம் அது வந்து நடந்துருச்சு. அதை நம்ம விஜயும் குற்றம் சொல்ல வேண்டாம், யாரையுமே குற்றம் சொல்ல வேண்டாம். ஆனால் விஜய்க்கு அதை பொறுப்பு ஏற்றுக்கணும். தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்க்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு 8:45 வந்து நாமக்கலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாருன்னா, அதே மாதிரி 12:30 மணிக்கு கரூருக்கு வந்து பரப்புரைக்கு வந்திருந்தாருன்னா இந்த அசம்பாவிதங்கள் நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது தள்ளி வந்தது, அதாவது தாமதமாக வந்தது வந்து விஜய் ஒரு காரணம் தான் நிச்சயமாக. அதனால தான் கூட்டம் பார்த்திங்கன்னா தள்ளி பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட 41 பேர் வந்து அந்த எப்படி சொல்லுது, அந்த தள்ளுமுள்ளு நெருக்கடியில் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வருத்தங்களை வந்து விஜய் தெரிவிச்சிருக்கணும். ஆனால் விஜய் தெரிவிக்கவே இல்லை. விஜய் வந்து ஒரு வீடியோ 2-3 நாள் கழிச்சு வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க இப்படிங்கிறத சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டருக்கு வந்து படத்தில் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து வில்லனுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அதாவது வந்து டேய் என்ன வேணால் செய்ய, என்னுடைய தொண்டர்களை எதுவும் செஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது வந்து எதுவும் கோபம் இருந்துச்சுன்னா என் மேலே அதை காட்டுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், என் தொண்டர்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அமைச்சூர்த்தனமான ஒரு டாக் தான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து வருத்தம் தெரிவித்து எதுவும் வருத்தம் சொல்லியிருக்காரா அப்படின்னா வருத்தம் தெரிவித்து எதுவுமே சொல்லலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கு. என்னென்னா, அந்த பிரச்சார வாகனம் இன்னும் சில வாகனங்களுக்கு தாவேகா சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, கொண்டாடி இருக்கிறாங்க. 41 உயிர்கள் வந்து அங்கே கரூரில் போயிருக்கு, உங்கள் பிரச்சாரத்தில் போயிருக்கு, உங்களை பார்க்க வந்து போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த 41 குடும்பத்தில் வந்து இழப்பு நடந்திருக்கு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த 41 குடும்பம் இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா? அவங்களுக்கு அடுத்து தீபாவளி இருக்கா, பொங்கல் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க துக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு தலைவனாக நின்று பங்கேற்கிறது எப்படி? நீங்கள் வந்து உங்களுக்கு எது நடந்தாலும் என்ன, நான் என்னுடைய ரொட்டீன்ஸை வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஆயுத பூஜை கொண்டாடுறது எப்படி? ஸோ இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த மனநிலை இருக்கிறவர் எப்படி ஒரு தலைவனாக வர முடியும்?
கண்டிப்பாக சார். உங்களோட ஆன்சரில் எனக்கு ஒரு கேள்வி தோணுது. அதாவது வந்து லேட்டாக வந்துட்டார் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சினிமா சார்ந்து கொஞ்சம் அரசியல். அதாவது வந்து லேட்டாக வந்துட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஒரு 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு கிளம்புறோம்னா, ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது. பட் ஆனால் அந்த இடத்துல நம்மளால 9 மணிக்கு ரீச் பண்ண முடியலை. அதுக்கு அந்த டிராஃபிக் காரணம் அப்படின்னா, ஸோ அவரும் அதே தான். அந்த ரோட் ஷோவில் வந்துட்டு வண்டி வர்றப்போ இவர் வந்து மக்கள் வர்றாங்க, அதனாலே ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல அப்படின்றதும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ தாமதம் மட்டும் காரணம் இல்லையே. தாமதம் மட்டும் ரோட் ஷோல வண்டி வர்றதுனால தான் அவருக்கு நேரத்துக்கு நிறைய மக்கள் வர்றதுனால. சரி, ஓகே. நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்காண்டி நான் சொல்கிறேன். அந்த நாமக்கல்ல வந்து பரப்புரை நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கின டைம், அதாவது வந்து காலையில் 8:45 இங்கே வந்து பரப்புரை நடத்துவார் விஜய் அப்படிங்கிறது தான் வந்து பர்மிஷன் வாங்கின டைம். அதுதான் நிகழ்ச்சி நிழல். இது வந்து தாவேகாவுடைய ட்விட்டரில் அஃபிஷியலாகவே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 8:45 வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கார் விஜய்னா, அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த தாமதத்துக்கு வந்து இவர் லேட்டாக வந்தது காரணமா, இல்லை வந்து ரோட் ஷோவில் வந்து கூட்டம் வந்து கூட வந்தது காரணமா? என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள். அவர் 8:45 எங்க இருந்திருக்கணும்? அங்க நாமக்கல்ல இருந்து. அப்ப 8:45 எங்க இருந்தாரு? சென்னையில் ஏர்போர்ட்டில் இருந்தார். அப்போ இதுக்கு இது என்ன மாதிரியான மனப்போக்கு? அதாவது வந்து ஒரு 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 மாஸ் பீப்புள், அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர் உங்களுக்காண்டி காத்திருப்பாங்க. அவங்க தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்க வந்து எப்படி சொல்லு கழிவறைக்கு எதுக்கும் போயிருக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து உங்களை பார்க்கறதுக்காண்டி கூடி நிற்கிறாங்க, அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க, வெயிலில் இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8:45 வர வேண்டிய கூட்டத்துக்கு 2:45 மத்தியானம் வரீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இது வந்து நீங்கள் வந்து இதனால் லேட் ஆகலைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எதனால் லேட் ஆகுச்சு? அந்த கூட்டத்தில் வந்து கூட்டமே கூடி வந்ததுனால தான் லேட் ஆகுச்சா? சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திருச்சியிலேருந்து ஒரு கூட்டம் கூடியே வந்துச்சு அப்படிங்கிறீங்கல்ல. அதாவது வந்து நீங்கள் அந்த இடத்த அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறீங்க. நீங்கள் திருப்பி போகும்போது எப்படி 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து திருச்சிக்கு போனீங்க? எப்படி வந்து 3/4 மணி நேரத்தில் நீங்கள் சென்னையில் வந்து இறங்குனீங்க? எப்படி அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய பனையூர் பங்களாவில் வந்து உள்ளே போய் பூட்டிக்கிட்டீங்க? எப்படி இது நடந்துச்சு? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1 மணி நேரம், இங்கே ஒரு 3/4 மணி நேரம், இங்கே ஒரு 3/4 மணி நேரம், பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் மொத்தத்தில் கரூர்லேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்க. இது எப்படி நடந்துச்சு? இது நடக்குது இல்லை, இது நடக்க வைக்க முடியுதில்ல. அப்போ அதுவும் முடிஞ்சிருக்கணும்ல. ஒரு கோப்பாக உங்கள் கட்சியை நடத்த வேண்டியது நீங்கள் தான். ஒரு கட்டுக்கோப்பாக அவங்க கட்சியை கொண்டு போக வேண்டியது ஒரு தலைவனுடைய பொறுப்பு. 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா அவங்க வந்து புஷி ஆனந்துங்கிறாங்க, ஆதவ் அர்ஜுனுங்கிறாங்க, நிர்மல் குமாருங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து புஷி ஆனந்த் வந்து தலைமறைவாக இருக்கார், நிர்மல் குமார் தலைமறைவாக இருக்கார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 2 பேரையும் வந்து விஜய் கூப்பிட்டு, ஏங்க தலைமறைவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து போலீஸில் போய் சரணடைஞ்சிருங்க, உங்கள் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க, நீங்கள் போங்க, தைரியமாக நீங்கள் சரணடைஞ்சிருங்க. உங்களை என்ன செஞ்சுருவாங்க? அதிகபட்சம் 15 நாள்லேருந்து 30 நாளைக்கு உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பெயில் கேட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுது. தூக்கில் எப்பட போகிறாங்க, உங்களை என்ன செஞ்சிருவாங்க உங்களை? ஸோ நீங்கள் எதுக்கு போய் பதுங்கியிருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னே தெரியலையே. அப்போ உங்களுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் விஜய் கூப்பிட்டு கேட்க மாட்டாரா? இதெல்லாம் விஜய் கூப்பிட்டு தட்டி கேட்க மாட்டாரா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிருபர்கள் கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க, எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்பாங்கங்கிறதுனால நிருபர்களுக்கு முன்னாடியே வரமாட்டேங்கிறார். இப்போ நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் விஜயை. நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து தனியாக உட்காந்து ஒரு தடவை 2 தடவை 2 தடவைக்கு 4 தடவை 4 தடவைக்கு 7 தடவை ரிகர்சல் எடுத்து அந்த வீடியோவை போடுறீங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது சினிமாவில் வந்து விஜய்க்கு நடிக்க தெரியுமா அப்படின்னா நடிக்கவே தெரியாது, கச்சா முச்சான்னு நடிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த வீடியோ மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வீடியோவில் வந்து 4-5 டேக் எடுத்து 7-8 டேக் எடுத்து நடித்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. ப்ரெஸ்ஸை சந்திப்பாரா? மக்களை சந்திப்பாரா? இன்றைக்கி நான் கேட்குறேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க தான் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, என்னென்னமோ சொல்கிறீங்களே. நீங்கள் வந்து வெளிப்படையாக ப்ரெஸ்ஸை சந்திக்க தயாரா? விஜய்கிட்ட நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்களா? மீடியா கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? ஏன் நீங்கள் யாருக்கு முன்னாடியும் வர மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க? மக்கள்கிட்ட பேசுங்க. மக்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள்கிட்ட பேசுங்க. ஏன் அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாமல் நீங்கள் போய் பதுங்கி இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரகசியமாக என்ன பண்ணுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சினிமாவில் இருந்தவங்க ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக வந்து மாறினாங்க அப்படின்றது தான். ஸோ இவர் எடுத்துக்காட்டாக வந்து எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் விஜயகாந்த் சார் ஆரம்பத்தில் வந்தப்பையும் நிறைய எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கூட இருந்த நண்பர்களே நிறைய பேர் வந்து மாறினாங்க. இது எல்லாமே வந்து நடந்தது. அரசியல் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி உங்களுக்குமே வந்து தெரியும். அதுவும் இந்த சினிமா டு அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வலை. இதில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
விஜயகாந்தை நீங்கள் உதாரணமாக சொன்னீங்கல்ல, அந்த விஜயகாந்த் வந்து ஆளுமையான ஒரு மனிதர். விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லை, நல்ல அரசியல் தலைவராக இருந்தார். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது நடந்ததா நடக்கலையா? விஜயகாந்த் மாதிரி ஆளுமையான ஆட்களையே வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அரசியல்லேருந்து. அப்படின்னும்போது விஜயெல்லாம் எம்மாத்திரம். எம்ஜிஆரும் விஜயும் கம்பேர் பண்ணலாமாங்க? எம்ஜிஆரை விஜய் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? எம்ஜிஆர் வந்து இதுக்கு முன்னாடியே, அதாவது அரசியலுக்கு அவர் தனி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கேல இருந்தார், கலைஞரோட இருந்தார், அண்ணாவோட இருந்தார், பல மூத்த தலைவர்களோட நெருக்கமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த கட்சியில் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், எம்எல்சியாக இருந்தார், இன்னும் பல பொறுப்புகளில் வந்து எம்ஜிஆர் இருந்தார். ஒரு சூழ்நிலையில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கட்சியிலேருந்து வந்து எம்ஜிஆர் வந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்து ஏடிஎம்கே, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அரசியல் அறிவு, அரசியல் புரிதல், மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார், ஆட்சியை பிடிச்சார். அவர் அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் அவர் ஆட்சியில் இருக்கும்போது யாருமே அவர் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக வந்து எம்ஜிஆர் இருந்தார். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு பிரபலமான நடிகர், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அரசியல் அனுபவம்னு என்ன விஜய்க்கு இருக்குது? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியில் வந்து சேர்ந்து வந்து பணியாற்றிருக்கிறாரா? ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களோட வந்து பணியாற்றி இருக்கிறாரா? என்னதான் அனுபவம் வந்து விஜய்க்கு இருக்குது? அரசியல் அனுபவம் நான் கேட்குறது. ஸோ எதுவுமே இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு சினிமா நடிகன் வந்து ஒரு அரசியலில் வந்து நம்ம ஜெயிக்கணும், நாட்டை பிடிக்கணும், நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு தவறான மனப்போக்கு. அதாவது ஒரு சினிமா நடிகன் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போனதுனால தான் இன்னைக்கு இப்படி 41 பேர் வந்து தள்ளுமுள்ள மாட்டி, சிக்கலில் மாட்டி, நெருக்கடியில் மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஒரு சினிமா நடிகனுங்க, நீங்கள் சினிமா நடிகனாக பாருங்க, அவனை போய் ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் பார்த்ததுனால வந்த விளைவு தான் இது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இவ்வளோ விரிவான ஒரு நல்ல தகவல்களும், இவ்வளோ தெளிவான ஒரு தகவலையும், உண்மையான தகவலையும் எங்களுக்காக வந்து கொடுத்ததுக்கு, நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.